ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு செய்யலாம். செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் உரித்து நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதங்கிட்டேன்னு இதோடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது வாசனை நல்லா கமகமாக நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு தக்காளி இதெல்லாம் வதங்கிட்டேன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டேன்னு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டு குழம்பு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டேன்னு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். பாருங்கள், சூப்பராக வதங்கியிருக்குது. இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், குழம்பு தேவையானது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இந்த குழம்பு வந்துட்டு ஒரு 4 பேருக்கு ஆகும். சூப்பராக இருக்கும். சுடு சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இந்த குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காய் வெந்து வந்த பிறகு புளியை ஊற வச்சு கரைச்சி இதோடு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றணும் கண்டிப்பாக, இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த புளி நல்லா திக்காக கரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றாமல் புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிடுவோம். மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக கொதிக்கும். சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு தயார். கூடவே பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.